are going to see about CMMI. The abbreviation of CMMI is Capability, Maturity, Model and Integrations. It's based upon aspects of the software development process. So in it, we are going to see about X, Y, Z software solutions, process improvements journey. So we have 2 slides on it. The first slide is based upon the capability, maturity and model integrations. So it helps about the high qualities in software development process, and in that high quality software we have 5 steps in it. So the first one is initial, second one is manage, and the third one is define, fourth one is quantitative manage, and fifth one is optimizing. So first one is initial. Initials mean first, okay. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா அதில் அந்த இனிஷியல் அப்படிங்கிறதே ஸ்டார்டிங் இது அப்படின்றது தான் வந்துட்டு அதோட மீனிங். ஸோ செகண்ட் ஒன் வந்து மேனேஜ்டு. அது வந்து மேனேஜ் அப்படின்றது ஷார்ட் டைமும் இருக்கும், அதிக டைமும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அதாவது மேனேஜ் அப்படின்றது வந்துட்டு நம்ம டைம் கூட டீலிங் பண்ணுற இதுதான் வந்து மேனேஜ்னு சொல்கிறோம் சாஃப்ட்வேரில். தென் டிஃபைனுமே அது கூட தான். நம்ம எதை பற்றி எடுக்கிறோம் அந்த சாஃப்ட்வேர்லேயே நிறையா இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் எது அப்படின்றத மேஜராக டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த டிஃபைன்ன்றது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் குவான்டிடேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு குவாலிட்டி அண்ட் ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம அதை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன ப்ராசஸில் அது ஆடப் ஆகுது, அதில் என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அது வந்து நம்ம சொல்கிற விதம் அவங்களுக்கு புரியுதா அப்படின்றதுக்காக தான் அந்த குவாலிட்டேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஆப்டிமைசிங் வந்து கரெக்ட் டைம் பீரியட் ஆஃப் ஷார்ட் டைம் அதாவது லாங் டைம் அப்படின்ட்டு இருக்கிறதுல கரெக்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம அதை முடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஆப்டிமைசிங். ஸோ மிட் சைஸ்டு ஐடி கம்பெனிஸ் அப்படின்னா யாருக்காவது ஏதாவது தெரியுமா? மிட் சைஸ் அப்படின்ற மீனிங் எனக்கு தெரியுமா? தெரியாதா? மிட் சைஸ் அப்படின்னா லார்ஜர் தென் ஸ்மால் பட் ஸ்மாலர் தென் லார்ஜ், சரியா? அதுதான் வந்து மிட் சைஸ் கம்பெனி அப்படின்றதுக்கான மீனிங். அதில் கோல்ஸ் அந்த ஐடி கம்பெனிஸில் கோல்ஸ் வந்துட்டு 3 லெவல்ஸாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த 3 லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஒரு 5 இது, அதில் இருக்கக்கூடிய 3 இது தான். ஃபஸ்ட்டு 3 இது தான் அந்த ஒரு 3 கோல்ஸை வந்துட்டு அவங்க இந்த மிட் லெவல் கம்பெனிஸில் எடுத்திருக்காங்க. தேங்க்யூ. ப்ராஜெக்டில் வந்துட்டு 30% கம்மியாக இருக்கும். 40% இம்ப்ரூவ்மெண்ட் இன் சாஃப்ட்வேர் குவாலிட்டி. சாஃப்ட்வேர் குவாலிட்டி வந்து நமக்கு 40% வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஹையர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமராக எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இம்ப்ரூவ் டீம் அண்ட் கொலாபரேஷன் அண்ட் ப்ராசஸ் அண்ட் விசிபிலிட்டி. டீம் ஒர்க் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும். மோர் எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசிங் லோவர் காஸ்ட்னால பெனிஃபிட் ஆகும். தேங்க்யூ. Second year basically said that we are going to see our CMI implement strategy. CMI implement strategy conducts gap analysis, identify deficiency. Gap analysis to identify deficiency, form the deactivated CMI implementation team form பண்ணி standard development process, standard development process இருக்குது. Implement tools for project tracking and defect management பண்ணுறதுக்கு tracking project எல்லாம் இருக்குது. Thank you. ப்ராஜெக்ட் பட்ஜெட் ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகுது. அது வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக ஆகுது. ஐடி சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதிக மோசமாக நடக்குது. லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராசஸ் அட்வான்ஸ் இருந்துச்சுன்னா தரப்படுத்த செயல்முறைகளாக இருக்குது. இன்க்ரீசிங் ப்ராஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா அதிக ரிஸ்க் எப்போ திட்ட கண்டிப்பாக. ஸோ த சேலஞ்சஸ் பேஸ் சிஎம்எம்ஏ என்னன்னு பார்த்தோம். அதில் நம்ம அகில் மூலிமா நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம். அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. ஃபைனலாக அதோட சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தேவை முதல்ல சொல்யூஷன் ட்ரைனிங் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
செகண்ட் பாயிண்ட், நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த இனிஷியல் இம்ப்ளிமெண்டேஷன்லேயே நம்ம அந்த காஸ்ட் சேவிங்கை பார்க்கணும். ஸோ ஓவர் ரன்னிங் ஆகாமல் அதில் இம்ப்ளிமெண்ட் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் ஓவர். அந்த ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் வந்து அதிகமான இதில் இல்லாமல் அந்த சொல்யூஷன் ஆட்டோமேட்டடாக டாக்குமெண்ட் சேவ் ஆகிற மாதிரி ரூல்ஸை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, அது பண்ணாமல் இருக்கிறது அந்த சேலஞ்ச் ஃபேஸ் அது பண்ணுறது. ஸோ கன்க்ளூஷன், சிஎம்எம்ஐ வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஹெல்ப் ஸ்ட்ரீம்லைன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸ்ட்ரீம்லைன்னா என்ன, கண்டினியூஸாக நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் ஆகுது. இம்ப்ரூவ்ஸ் ப்ராஜெக்ட் ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி. நம்மளுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி, எஃபிஷியன்சி, கிளியரன்ஸு இது எல்லாமே அந்த சிஎம்ஐ மேலே வருது. என்ஹான்ஸ் கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ். பிஸ்னஸ் மேன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சிஎம்எம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்து போயிடலாம். ஸோ ஏன் அப்படின்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எஃபிஷியன்சி அதில் இருக்கிறதுனால, குவாலிட்டி இருக்கிறதுனால, அதோட டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக சேவ் ஆகிறதுனால. ஸோ அது எல்லாமே இந்த சிஎம்எம்ஐயில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ லாஸ்ட் ஒன், கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. லாங் டேர்ம் எஃபிஷியன்சியாக இருக்கும். நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம எண்ட் டேர்ம் வரையும் இந்த வருஷம் நம்ம டாக்ஸ் பேமெண்ட் முடிஞ்சுட்டோமா, இன்னும் 5 years கழிச்சு பார்த்தாலுமே இதில் லாங் டேர்ம் எஃபிஷியன்சி இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Morning everyone. In CM